வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சிம்பிள் ஃப்ரேசஸ். ஆங்கிலம் எளிதாக கற்க பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? இந்த சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன சென்டென்சஸ் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒருத்தவங்களோட பேசும்பொழுது இந்த கான்வர்சேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சில வாக்கியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிதாக நீங்கள் ஆங்கிலம் பேச ஆரம்பிச்சிடலாம். அப்படி என்ன சிம்பிள் ஃப்ரேசஸ் அப்படின்றத இந்த காணொலி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரேஸ் ராபி ஸ்பீக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்கு போகலாம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஐ பிலீவ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ பிலீவ், என் நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கையோடு இருக்கிறேன் அப்படின் போது என் நம்பிக்கை இது இது கண்டிப்பாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லும் போது ஐ பிலீவ் இட், டெஃபினெட்லி இட் வில் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஐ பிலீவ் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். அடுத்ததாக பார்க்கணும்னா இன் மை எக்ஸ்பீரியன்ஸ். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயசில் அதிகமாக இருந்தவங்க, நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய அண்ணன் அக்கா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன் மை எக்ஸ்பீரியன்ஸ், என் அனுபவத்தில் பயிற்சி உங்களை மேம்படுத்தும் அப்படின்றத என் அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சில சமயம் சொல்லுவாங்க. அதுதான் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது இது சுவாரஸ்யமாக கேட்குது அப்படின்னு இருக்கு. சுவாரஸ்யமாக இருக்குப்பா, ரொம்ப சூப்பராக இருக்கா, ஃபேண்டாஸ்டிக்வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது சுவாரஸ்யமாக இருக்குது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. அப்போ தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், ஜஸ்ட் டெல் மீ மோர் சம்திங் அபவுட் இட் அப்படின்லாம் சொல்லும் போது தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். அடுத்து பார்க்கும்போது வாட் டு யூ திங்க், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். இந்த தோற்றம் சூப்பராக இருக்குப்பா, இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தினா நல்லா இருக்கும், ஆனால் இது உங்களுக்கு என்ன அது தோணுது அப்படின்னு நம்ம கேட்போம்ல. வாட் டு யூ திங்க், இது நான் நினைக்கிறேன் அப்படின்றது வாட் டு யூ திங்க் அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா குட் யூ எக்ஸ்பிளைன் தட் ப்ளீஸ். நமக்கு ஏதாவது ஒன்று புரியலன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செய்து அதை திரும்ப சொல்ல முடியுமா, எனக்கு புரியல, எனக்கு கேட்கல அப்படின்லாம் சொல்லும் போது தயவு செய்து அதை விளக்க முடியுமா, எனக்கு புரியல, எனக்கு ஒழுங்காக கேட்கல நீங்கள் சொன்னது என்னன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது குட் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தட் அப்படின்னு சொல்கிறது ஒரு. அடுத்த ஃப்ரேசஸ் பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி வித் யூ, நான் உங்களோட ஒத்துக்கிறேன், உடன்படுகிறேன் அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஐ அக்ரி வித் யூ, ஐ டோட்டலி ஸ்டாண்ட் வித் யூ அப்படின்லாம் சொல்கிறது தான். நான் உங்களோட ஒத்து போகிறேன், இது சூப்பர், இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது ஐ அக்ரி வித் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் ஹேண்ட் அப்படின்றது ஆன் த அதர் ஹேண்ட்னா மறுபுறம், இது இன்னொரு புறம் என்ன அப்படின்னு. இது ஒரு நல்ல யோசனை தான், ஆனால் இருந்தாலும் இது ரொம்ப நேரம் ஆகுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எப்படின்னா பார்த்தீங்கன்னா this is a fantastic idea, but on the other hand what I would suggest is you can also try this அப்படின்லாம் சொல்லலாம். எப்படின்னா இது சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் சொல்கிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்குது, பட் ஆனால் இருந்தால் இப்படி நீங்கள் கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாமே on the other hand அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ஷுவர் பட், எனக்கு உறுதியாக சொல்ல முடியாது ஆனாலும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சில பேர். எனக்கு இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது சொல்ல முடியாது, உறுதி இல்லை, ஆனாலும் நம்ம வேறு வழியை யோசிக்கலாம், முயற்சிக்கலாம், போகலாம். இப்போ ஒரு வழியை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க, இது கரெக்டாக அந்த பாதைக்கு தான் போகுமா அப்படின்னும் பொழுது எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு நம்ம கும்பலில் யாராவது ஒருத்தவங்க சொல்லுவான். எப்பயுமே ஒரு டவுட்லேயே இருப்பான். அவன் சொல்கிற வாக்கியங்கள் எப்படி இருக்குன்னா ஐ எம் நாட் ஷுவர் பட் அப்படின்றது தான் இந்த வாக்கியத்தை நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ குட் பாயிண்ட் அப்படின்னும் போது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு யோசனை ஒருத்தர் சொல்லுங்க, சூப்பராக சொல்லியிருக்கப்பா, இதான்ப்பா நச்சுன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்கிறோம்ல, இது ஒரு நல்ல குறிப்பாக இருக்கே, இது எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது தட்ஸ் அ குட் பாயிண்ட், தட்ஸ் அன் எக்ஸலண்ட் ஒன் அப்படின்லாம் நம்ம சொல்லும் பொழுது தட்ஸ் அ குட் பாயிண்ட் அப்படின்னு ஒரே வார்த்தையில் அவங்கள பாராட்டுற மாதிரி சொல்லும் பொழுது தட்ஸ் அ குட் பாயிண்ட் அப்படி. அடுத்து லெட் மீ செக் அண்ட் கெட் பேக் டு யூ அப்படின்றது நான் அதை சரி பார்க்குறேன், அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட வரேன் அப்படின்வாங்க. இதுதான் நான் இப்போ பதில் எதுவும் தெரியாது, ஆனால் அதை நான் சரி பார்த்து உங்களுக்கு மீண்டும் தெரிவிக்கிறேன். எனக்கு இது என்ன நடந்தது ஏது எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே கிராஸ் செக் பண்ணி சரி பண்ணிட்டு வருவேன் அப்படின்றத லெட் மீ செக் அண்ட் கெட் பேக் டு யூ அப்படின்னு ஒரே சென்டென்ஸில் நம்ம சொல்லிடலாம். என்னென்னா நீங்கள் ஒரு சில விஷயம் டவுட்டோடு இருக்கிறீங்க, இது கரெக்டாக தப்பா அப்படின்னா அதை நான் திரும்ப பார்த்துட்டு தான்ப்பா சொல்ல முடியும். ஜஸ்ட் லைக் தட் ஐ கேன் நாட் அக்ரி வித் யூ அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்களா ஐ டோட்டலி அக்ரி வித் யூன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா லெட் மீ செக் அண்ட் கெட் பேக் டு யூ அப்படின்றது. உங்களுக்கு ஒரு வேலை ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, இல்லை அதில் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி பட்சத்தில் அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன சொல்லலாம், லெட் மீ செக் அண்ட் கெட்